இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் சோஃபியை காமிக்கிறாங்க. அவளை கையை கட்டி தொங்க விட்டுருக்காங்க. அப்போ அங்கே இருக்க எல்லாருமே பாவம் இந்த பொண்ணை 7 நாளாக இப்படி கையை கட்டி தொங்க விட்டுருக்காங்க. இவ செத்தும் தொலையாமல் இப்படி இருந்துச்சேக்கா. இதுக்கெல்லாம் காரணம் இவங்க மதர் இல்லாதான். அவங்க பையனை இவ தான் கொலை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு தான் தொங்க விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு. நீ எங்கே இருக்க, நீ எப்போ என்னை காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஆன்ட்டி வர்றாங்க ஒருத்தவங்க. நான் யார் அதிகமாக காசு தரீங்களோ அவளை உங்கள் கூட சேர்ந்து அனுப்பி வைப்பேன் அப்படின்றத சொன்னதும் எல்லாருமே ஏகப்பட்ட பணத்தை அங்கே போட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயினை காப்பாற்றுறதுக்கு அங்கே உள்ளே போயிட்டுருக்காங்க. பட் ஆனால் அங்கே போக விடாமல் சோல்ஜர்ஸ் அங்கே ஸ்டாப் பண்ணும்போது அங்கே ஒரு சோல்ஜர் ஷூட் பண்ணதில் அங்கே கயர் அருந்து கீழே விழுக போயிடுது. வேமா அந்த பர்சன் அங்கே காப்பாற்றினதுமே ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷமாயிட்டு ஃபைனலி நீ வந்துட்டேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஹாப்பியாகிடுச்சேக்கா. அப்போங்க நான் கிடையாது, அவனோட ட்வின் பிரதர் ஷென் தான். என் பிரதர் பேட்டியில் இறந்து போயிட்டான்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே கவலையாயிடுச்சுக்கு. ஸோ அப்போ அங்கே அவளை காப்பாற்றி அவன் தூக்கிட்டு போயிட்டு இருந்தா. அங்கே அந்த பர்சனுமே அதெல்லாமே பார்த்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இந்த ரெட்ல மூலமாக கொண்டு போய் நீங்கள் சோஃபிட்ட கொடுங்க அப்படின்றத அவன் சொல்கிறான். இங்கே நம்ம ஹீரோயின் பெட்ல இருந்து எந்திரிச்சதுமே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு பயங்கரமாக அழுதுச்சேக்கா. அவளுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சுக்கு. 2 பேர் ஃபோட்டோ இருக்கிறத பார்த்துட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிச்சேக்கா. ஃபாஸ்ட் ஒரு சேயிங் ஞாபகம் வருது, நான் எந்த காரணத்தை கொண்டு உன்னை எப்பயுமே கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கான். பட் நீ எதுக்காக இப்படி பண்ண, நீ இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அவங்க பிரதர்ஸ் என்ன போய் நான் மீட் பண்ணி பேசினாதான் எனக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் தெரியும்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டுருக்கா. கூட்ட கூட அவங்க ஃப்ரெண்ட் கேட்குறாங்க, எத்தனை நாளைக்கு நீ இப்படி போய் சொல்லி உன்னோட ஒய்ஃபை ஏமாத்திட்டு இருப்ப, நீ எதுக்காக உன் பிரதர் பேரை நீ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் நான் என்ன பண்ண முடியும், என்னோட சிஸ்டர் இன்லா மியா கன்சீவாக இருக்காங்க. இப்போ என் பிரதர் இறந்து போயிட்டாரு அந்த பேட்டிலன்னு தெரிஞ்சா அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் என்னோட ஒய்ஃப் ரொம்பவே ஸ்ட்ராங்கானவ, அவள் கண்டிப்பாக எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிடுவான்னு சொன்னதும் ஹீரோயினாக்கு அதை கேட்டுட்டு ரொம்பவே அங்கே ஷாக் ஆகிடுச்சு. அப்போ அவங்க ஃப்ரெண்டு அவள் எவ்வளோ ஒரு ஃபேமஸான சிங்கராக இருந்தா, உனக்காக தானே எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இங்கே வந்திருக்கா, நீ அப்புறம் எப்படி அவளுக்கு துரோகம் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது பட் நீ அதை பற்றி கவலைப்படாத, கண்டிப்பாக நான் கூடிய சீக்கிரம் பட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுவேன், அவளுமே புரிஞ்சுக்குவான் அப்படின்றத சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். ஸோ அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிடுச்சுக்கு. ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு நான் எவ்வளோ ஒரு ஃபேமஸான சிங்கராக இருந்தேன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. ஸோ இவன் எல்லாரும் முன்னாடியும் நான் வச்சு தான் நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான். பட் என்ன நீ இப்படி சீட் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிடுச்சுக்கு. அப்போ அங்கே ஒரு சோல்ஜர் மேடம் இப்போ கமாண்டர் சாங் உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க, ஸோ உங்களுக்காக தான் இந்த எம்ப்ளமை கொடுத்து விட்ருக்காங்கன்னு சொன்னதுமே பட் நம்ம ஹீரோயின் அவரை மீட் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்கிறா. பட் இவன் பண்ண துரோகத்தை யோசிச்சு பார்த்துட்டு நான் இவன் பண்ணதுக்கு பதிலுக்கு பண்ணணும்னா அப்புறம் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் அவரை மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீ பண்ண மாதிரியே தான் நான் உன்னை பழி வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்கா. அங்கே அந்த பூவை பார்த்தா நம்ம ஹீரோயினை இதான் என்னோட வீடுன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே அவங்க பிரதர் மாதிரியே அங்கே பிஹேவ் பண்ணிட்டுருக்கான். ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாயிட்டுருக்கா. அப்போ அவங்க அம்மா அவளை பார்த்ததுமே கரைச்சி கொட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இவ்வளோதுக்காக கூட்டிகிட்டு வந்த இவ உண்மையிலே ராசி இல்லாதவா அது இதுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. பட் அவனுக்கு அதை பற்றி எதுவுமே கவலை இல்லாமல் அங்கே அந்த மியாவை தான் ரொம்ப கேர் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவங்க என் மருமக ரொம்ப நல்லவ, இவ தான் வாழ வைக்க வந்திருக்கான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப புகழ்ந்து தள்ளுறாங்க. மியாவுமே ரொம்ப அவனை கேர் பண்ணிக்க இவன் கேர் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு இப்படியே போயிட்டுருக்கு. நீ நல்லா சாப்பிட்டு நல்லபடியாக இருக்கணுமா, அப்படி தானே எனக்கு குட் நியூஸ் சொல்ல முடியும்னு சொன்னதும் ஆல்ரெடி நான் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் பேசிட்டு இருக்கா. ஸோ அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே கவலையாயிடுச்சுக்கு நம்ம ஹீரோயினுக்கு. என்னத்தை எங்களுக்கு குட் நியூஸ் கொடுக்க போகிறா, அதை என் பையனை முழுங்கிட்டாலேன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணும்போது கையில் இருக்க கப்பு அங்கே கீழே விழுந்து உடஞ்சி போய் எங்கள் கையிலையுமே கீறிடுது. பட் அவளை பற்றி யாருக்குமே எந்த கவலையும் இல்லாமல் இருக்குது. என் மருமக மேலே இவள் கண்ணு விழுந்திருக்கும், இவன் இந்த மிளகாவை சாப்பிட்டானா எல்லாம் சரியாயிரும்னு சொல்லிட்டு அங்கே சாப்பிட சொன்னதுமே அங்கே அந்த ஃபூதா எடுத்து நம்ம ஹீரோயினுக்கு ஊட்டினதும் அங்கே அவள் எதுவும் பேசாமல் அமைதியாக சாப்பிட்றா. அவளுக்கான வயிறு ரொம்ப பெயின் ஆயிடுச்சுக்கு. வேமா அங்கே ஓடி வாமிட் பண்ணிட்டுருக்கா. இவனுமே பின்னாடியே அங்கே வர்றான். அப்போ அங்கே அவன் நீ உன்னை நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கோ, கொஞ்ச நாளைக்கு தான் இதெல்லாம் சொல்லிட்டு பேசும்போது நம்ம ஹீரோயின் உன்னோட கரிசனை எனக்கு தேவை கிடையாது, என்ன எனக்கு பார்த்துக்க தெரியும்னு சொல்லதும் எங்கள் அம்மா சொல்கிறாங்க கன்சீவாக இருக்க பொண்ணு பக்கத்தில் இழந்தவங்க இருந்தால் அவங்களுக்கு சரியில்லாமல் போயிருமா, கொஞ்ச நாளைக்கு நீ தனியாக போயிருன்னு சொன்னதும் உண்மையிலே நீ என்னை இங்கே போக சொல்லிட்டு இருக்கேன்னு சொன்னதுமே அப்போ அங்கே அவன் ஆமாம் ப்ளீஸ் நீ கொஞ்ச நாளைக்கு ஸ்டோர் ரூமுக்கு போயிருன்னு சொன்னதுமே நீ இவ்வளோ தூரத்துக்கு நல்ல இவன் நடிக்கணும்னு தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவனோட
பேரை சொல்லி கூப்பிட போகிறா. பட் அதுக்குள்ளே அந்த மியா வந்து ஹஸ்பண்ட் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இங்கே வாங்க எனக்கு சாப்பிடணும் போல் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிடும்போது அப்போ அங்கே பேபி நானே உனக்கு வந்துட்டு என்ன சாப்பாடு வேணுமோ பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்கே அவங்க பக்கத்தில் க்ளோஸ் ஆகிட்டு பேசும்போது ஹீரோயினுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிட்டுருக்கு. நைட் போல் அவங்க ஸ்டோர் ரூமில் தான் பாவம் உட்காந்துட்ருக்கா. அவளுக்கு ரொம்ப குளிர் அடிச்சிட்ருக்கு. அப்போ பார்த்தா பக்கத்து ரூமில் இந்த அவங்க மியாவுமே சேர்ந்து ரொம்பவே அங்கே வந்துட்டு அசிங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சவுண்ட்லாம் கேட்டுட்டு அவளால் தாங்கவே முடியலை. அப்போ அங்கே வீட்டில் தீ பிடிச்சதுமே அவன் அந்த மியாவை காப்பாற்றி வெளியே கூட்டிகிட்டு போயிடுறான். பட் ஹீரோயினை காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லாமல் அவள் அப்படியே மயக்கமாயிடுறா. கண்ணை முடிச்சு பார்த்தா அவள் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. பட் அவங்க மதர் இன்லா இவளால் தான் வந்துட்டு என் வீட்டில் வந்து இப்படி தீய சக்தியெல்லாம் வந்து பரவிட்டு இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. இவள் பக்கத்தில் இருந்தாலே ஒன்றும் உருப்படாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என் மருமகளுக்கு வந்து பிளட் தேவைப்படுது, இவளோட பிளட் சேம் தானே, வந்து பிளட் எடுங்கன்னு ஃபோர்ஸ் பண்ணி பிளட் எடுத்துகிட்டு அங்கேருந்து கொண்டு போகும்போது ஃபஸ்ட்டு இந்த பிளட்டை போய் நீங்கள் செக் பண்ணுங்கள், அதில் ஏதாச்சும் வந்து டிசீஸ் இருந்துடாமல் அப்புறம் என் மருமகளுக்கும் பரவிடும். அப்படி வந்து ஏதாச்சும் வந்து டிசீஸ் இருந்துச்சுன்னா இந்த டேர்ட்டியான பிளட்டை தூக்கி அப்படியே கீழே ஊற்றிருங்கன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கோமே. அப்போ அங்கே அந்த பார்த்து என் பிளட்டு டேட்டியான்னு சொல்லிட்டு அவள் கேட்கும்போது ப்ளீஸ் நீ அம்மா வந்து இப்படிலாம் வந்து தப்பாக நினச்சிக்காத, அவங்க வந்துட்டு ஏதோ வந்து மருமகளை காப்பாற்றணும் குழந்தையாக இருக்காங்கல்ல அதனால் இப்படி பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோயின் எனக்கு ஒரு விஷயம் நல்லாவே புரிஞ்சுக்கிருச்சு, எப்படினாலும் நான் இங்கேருந்து போய் தான் ஆகணும், நானுமே போயிடுவேன், ஒன்று நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்க, எங்கே போக போகிற, நீ எங்கள் குடும்பத்தோட ஒரு மெம்பர், எங்கேயும் போக முடியாதுன்னு சொன்னதுமே நான் எங்கே போக போகிறேன் இந்த வீட்டை விட்டு, நான் இங்கே ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி போகிறத தான் பேசிகிட்டு இருக்கேன்னு அவள் சொல்கிறா. நம்ம ஹீரோயின் ரொம்ப அங்கே வீக் ஆகிட்டு நடக்க முடியாமல் அங்கே போயிட்டு இருக்கும்போது அங்கே 2 லேடிஸ் பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. மியா மேலே அவங்க ஃபேமிலிக்கு எவ்வளோ அக்கறை, அவங்க வந்துட்டு அவங்க இன்னொரு மருமக பிளட்டவே எடுத்துருக்காங்கப்பா, அவ்வளோ தூரத்துக்கு அக்கறையாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு போகும்போது அவளுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. ஸோ அப்போ அங்கே சில பர்சன்ஸ் வந்து அவளை கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிட்டு அவட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்ததுமே நான் ஃபூவோட ஒய்ஃப் என் ஹஸ்பண்டுக்கு வந்து உங்களை சும்மா மட்டும் விட மாட்டாருன்னு சொன்னதும் என்னது வந்து உன்னை காப்பாற்றுவான்னு வேற நீ நினச்சிட்டு இருக்கியா, நாங்கள் வேணால் உனக்கு சான்ஸ் கொடுக்குறோம், நீ கால் பண்ணி பாரு, அவன் ஃபோன் அட்டன் பண்ணுறானா பார்ப்போன்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. ஸோ ஹீரோயின் அங்கே கால் பண்ண ட்ரை பண்ணாலுமே கண்டிப்பாக இவனை காப்பாற்ற வரமாட்டான்னு சொல்லிட்டு அவட்ட அங்கே ஃபோர்ஸ் பண்ணி தப்பாக நடக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவனோட சோல்டரில் அங்கே பைட் பண்ணி வச்சிடா. வந்து லைட் எல்லாமே ஆஃப் ஆயிடுது. நம்ம சாங் தான் அங்கே வந்துட்டு அவங்க எல்லாத்தையுமே ஷூட் பண்ணி அடிச்சு அங்கேருந்து இழுத்துட்டு போக சொல்லிடுறாங்க. ஹீரோயின் அங்கே சாங்கோட ஃபேஸை வந்து பார்க்கல, பட் கண்டிப்பாக அந்த கமெண்டர் தான் காப்பாற்ற வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு கன்ஃபார்மாக தெரியுது. அப்போ அங்கே நம்ம சாங்மே இந்த வேலைக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க, அவங்கள கண்டிப்பாக நான் சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த மியாவை மடியில் உட்கார வச்சுட்டு அவளுக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஊட்டி விட்டுட்டு இருக்கும்போது வந்தானா நம்மளை இப்படி பார்த்துட்டு ரொம்ப ஜெலஸாவாப்பா அப்படின்ற சொன்னதும் அவ ஏன் ஜெலஸ் ஆகணும், நான் என் ஒய்ஃபோட சேர்ந்து ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சிட்டு பேசிகிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயினுக்கு ரொம்பவே கோவமாயிட்டு கதவை திறந்ததுமே அவன் டக்குன்னு எந்திரிச்சிட்டு நீங்கள் என்ன வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் என்னை பார்த்துட்டு உனக்கு ஹாப்பி இல்லாத மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு கண்ணத்தை சேர்ந்து ஓங்கி அரைஞ்சிடுறா. நீ என்ன தைரியம் தான் என்னை வந்து கிட்னாப் பண்ணுறதுக்கு ஆளை ஏற்பாடு பண்ணியிருப்பேன்னு சொன்னதுமே நீங்கள் என்ன பேசிட்டு இருக்கீங்க, நான் அப்படிலாம் எதுவுமே பண்ணலையேன்னு சொன்னதும் நீ வந்து பண்ண வேலைக்கு கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும், ஆல்ரெடி என்னை சாங் வந்து காப்பாற்றிட்டாரு, அவர் வந்து கூடி சீக்கிரம் யார் இப்படி பண்ணாங்களோ கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாருன்னு சொன்னதும் இப்போ நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நானே வேணாலும் கண்டுபிடிக்கிறேன், நான் அப்படி பண்ணலைன்னு சொன்னதுமே அது எனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு கோமாயிட்டு போகும்போது அப்போ அங்கே அந்த மியா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் அவங்ககிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு பின்னாடியே போயிட்டு இப்போ இதுக்காக நீங்கள் வந்திருக்க, நீ வந்து என்னோட பேபிக்கு வந்து ரொம்ப அன்லக்கியானவ, ஒன்று மாதிரி ஹஸ்பண்ட் இல்லாதவ இங்கெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை இன்சல்ட் பண்ணிட்டுருக்கா. நானும் என்னோட புருஷனுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்க பார்த்துட்டு உனக்கு ரொம்பவே வந்து வயிற்றுச்சல் ஆயிட்டு இருக்குல்லன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து இன்சல்ட் பண்ணிட்டுருக்கா. இப்போ நீ பேசாமல் வந்துட்டு சாங்கோட சேர்ந்து போயிட வேண்டியதானே, இப்போ உனக்கு பெட்டில் வந்துட்டு கம்பெனி கொடுக்குறதுக்கு ஆளுமே இல்லை, கண்டிப்பாக அவர் உன்னை சாட்டிஸ்ஃபை பண்ணுவாருன்னு சொல்லிட்டு பேசினதும் ஹீரோயினுக்கு கோவம் ஆகிட்டு அவ்வளோ போட்டு அடிச்சங்க சண்டை வந்துடுது. மதனில் வரதை பார்த்துட்டு இவங்க வயிற்று பிடிச்சிட்டு பின்னாடி போய் உட்காந்துட்டு ஐயோ என் குழந்தைய கொலை பண்ண ட்ரை பண்ணுறாளேன்னு சொன்னதுமே எவ்வளோ தைரியம் தான் நீ இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்க கோவப்படுறாங்க. அப்போ அந்த குழந்தைக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் கண்டிப்பாக உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன், இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே உனக்கு இடம் கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே காட்ஸையுமே கூப்பிட்டு இவ்வளோ மிலிட்ரி கேம்பில் கொண்டு போய் விடுங்க, கண்டிப்பாக இதுக்கப்புறம் அவள் அங்கே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டுருக்கான். ஸோ அங்கே வேமா அந்த மியாவை காப்பாற்றி அவங்க உள்ளே வந்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான், உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே கவலை
கவலையாகி போயிடுது. ஸோ அங்கே அந்த மிலிட்ரி கேம்ப்க்கு தான் பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினை. அதே சைடில் தான் நம்ம சாங்கோட கார் வந்து அங்கே நின்னதுமே அங்கே எல்லாமே இறங்கினதுமே நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகிடுச்சேக்கா. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சாங்கோட ஃபேஸை இப்போ தான் காமிக்கிறாங்க. நீங்கள் என்னை மீட் பண்ண வரேன்னு சொன்னீங்க, என்னை மேரேஜ் பண்ணியிருக்கீங்கன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க, இப்போ என் கூட சேர்ந்து ஏன் வாங்க அப்படின்ற சைட்டு அவங்க கூட்டிகிட்டு போனதுமே வழியில் வந்துட்டு அங்கே ரோட்டை அடைச்சி வச்சுருக்காங்க. அப்போ இவன் இந்த மியாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதுக்கு அங்கே வந்துட்டு கதவை திறக்க சொன்னதும் அப்படிலாம் திறக்க முடியாது, நீ வேறு வழி தான் போகணுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பட் அங்கே நம்ம ஹீரோவோட கார் அங்கே வந்ததுமே அவங்க வேகமாக கதவை அங்கே திறந்து விடுறாங்க. ஏன்னா அவர் தான் சீனியர் கமாண்டர், ஸோ அவருக்கு தான் ரெஸ்பெக்ட் அதிகம். அப்போ அங்கே உள்ளே வந்துட்டு சோஃபி இருந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த ஃபூக் அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. பட் நான் தப்பாக பார்த்துருப்பேன்னு சொல்லிட்டு அவள் எதுவும் பெருசாக எடுத்துக்கல. நம்ம சாங் ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதும் அவங்க மென்ஷன் பார்த்தா ரொம்ப பெருசாக இருக்குது. அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகிடுச்சேக்கா. என்ன இங்கே நின்றுச்சுக்கா, நீ என் கூட வா உள்ளன்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிக்கணும், பட் என்ன கிடையாது, ஒரு நல்ல பொண்ணை அது உங்களுக்கு எந்த விதத்திலுமே டிசர்வ் கிடையாது அப்படின்றத அவள் சொன்னதும் நீ என்ன பேசிட்டு இருக்க, உன்னை விட பெஸ்ட்டான பொண்ணு எதில் கிடையாது, நீ வா உள்ளன்னு சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போனால் ஹீரோயினுக்காக ஏகப்பட்ட கிஃப்ட்ஸ் எல்லாமே வச்சுட்டு இருக்காங்க. உனக்கு இதில் ஏதாச்சும் பிடிக்கலன்னா சொல்லு, நம்ம மாற்றிடலாம் நம்ம சொல்லிட்டு இருக்கான். அங்கே இருக்கவங்களுமே ரொம்ப ரெஸ்பெக்டோடு பேசுகிறாங்க. அதை கேட்டுட்டு அவங்க அவளுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆயிடுச்சுக்கு. இப்போ வரைக்கும் இப்படி ஒரு லவ்வை பார்த்ததே இல்லை. இந்த டெய்லர் உங்களுக்கு நான் சூப்பராக வந்துட்டு டெய்லரிங் பண்ணி ரொம்ப பெஸ்ட்டாக வந்து ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துச்சுக்காரு. அவளுக்கு என்ன வந்துட்டு ட்ரெஸ்ஸை வந்து பர்ஃபெக்டாக இருக்குமோ அது மாதிரி எங்கே சூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அவளுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்கா. பிறகு அந்த சோல்ஜர்கிட்ட நம்ம சாங் நீ என்ன நான் சொன்ன பிளானை ஏற்பாடு பண்ணிட்டீங்களான்னு சொன்னதும் எல்லாமே பக்காவாக ரெடி பாஸ்ன்னு சொன்னதுமே நாளைக்கு வந்துட்டு உனக்கு பெரிய சர்ப்ரைஸ் நான் கொடுக்குறேன் ஃபோ அப்படின்றத அவன் சொல்கிறான். பிறகு ஹாஸ்பிட்டலில் டாக்டர் செக் பண்ணிவிட்டு ஒன்றும் கவலைப்படாதீங்க, குழந்தை நல்லா இருக்குது அப்படின்ற சொன்னதும் நல்ல வேளை என் மருமக நல்லபடியாக இருக்கா, எனக்கு அது போதும் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அவள் தான், அவள் நல்ல வேளை வீட்டை விட்டு போயிட்டா, அதனால தான் வந்துட்டு எல்லாமே நடந்துட்டுருக்கு. இதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ள அவளை விடவுமே கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அப்போ அங்கே அந்த ஃபோக் அதை கேட்டுட்டு ரொம்ப கவலையாயிட்டு, நான் ரொம்பவே மோசமாக அவட்ட பிஹேவ் பண்ணிட்டேன், கண்டிப்பாக நான் அவளை போய் மிலிட்ரி கேம்பில் மீட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவன் நான் இப்போ அவளை போய் மீட் பண்ண போகிறேன்னு சொன்னதும் அவன் கையை பிடிச்சிக்கிறா. பட் வந்துட்டு அவன் நான் இப்போ போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து போனதுமே அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டுருக்கு. இதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டை நான் அவளை பார்க்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுச்சேக்கா. அவன் அங்கே வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் ஆளை காணும். அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு அவள் எங்கே போயிருப்பான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்போ அந்த சோல்ஜர்ஸ் சொல்கிறாங்க இப்படி சாங் வந்துட்டு மேடமை கூட்டிகிட்டு போயிட்டாங்க, அவங்க வந்துட்டு மேரேஜ் பண்ண போகிறேன்னு வேற பேசிகிட்டு இருந்தாங்கன்னு சொன்னதும் அது எப்படி சாத்தியம், அவள் எப்படி என்னை விட்டுட்டு வேற ஒருத்தனை போய் மேரேஜ் பண்ணுவான்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு பக்கம் வயிற்றுச்சலாயிட்டுருக்கு. அப்போ அவங்க ஃப்ரெண்டுமே வந்து நீ இப்போ எங்கே போயிட்டுருக்க, நீ போய் வந்து சாங் மீட் பண்ணேன்னா பெரிய பிரச்சனையாயிரும், அவ்வளோ பெரிய பவர்ஃபுல் பர்சன் உனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறான். ஸோ இங்கே பாரு அவங்க 2 பேரோட வெட்டிங் கார்டுமே எனக்கு கிடச்சிருக்கு, நாளைக்கு தான் வெட்டிங் அப்படின்ற சொன்னதும் அவனுக்கு இன்னுமே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்போ அவங்க ஃப்ரெண்டு நீ அமைதியாக யோசி, கண்டிப்பாக வந்துட்டு அவங்க திரும்ப வர மாட்டாங்க, அப்புறம் நீ வந்துட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதன்னு சொன்னதுமே அவன் கண்டிப்பாக நான் வந்துட்டு நடக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து போயிட்டுருக்கான். பிறகு அவங்க நெக்ஸ்ட் டே பார்த்தாங்க அவங்க சீப்போட வெட்டிங்காக வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து அங்கே கிளம்பி போயிட்டுருக்காங்க. அவங்க குடும்பத்தோட மேரேஜ் போல் ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அவரையுமே மீட் பண்ணிட்டு இந்த குடும்பத்தோட மருமகளாக வரவ ரொம்பவே கொடுத்து வச்சவ, உங்களுக்கு மருமகளாக வர்றதுக்கு யாருக்கு கொடுத்து வச்சிருக்கோன்னு சொல்லிட்டு அங்கே பெருமையாக வந்துட்டு பேசி தள்ளிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லவங்க மாதிரி அங்கே நம்ம ஹீரோயின் ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அங்கே வந்துச்சேக்கா. அதை பார்த்ததுமே அவங்களுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. இவன் இங்கே பண்ணிட்டேக்கா, இவள் ஃபூம் ஃபேமிலியோட மருமகன்னு சொன்னதும் அவள் ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்க. ஸோ எப்பயே வந்துட்டு உங்கள் குடும்பத்தோட சேர்ந்து அவளுக்கு இருந்த உறவு முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் அவள் சாங் ஃபேமிலியில் வந்து மேரேஜ் பண்ணிக்க போகிறா, அவள் எங்கள் வீட்டோட மருமகன் சொல்லிட்டு அவர் பேசினதுமே அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு அது எப்படி சாத்தியம், ப்ளீஸ் நான் வந்துட்டு அவட்ட ஒரு செகண்ட் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே பேசுறதுக்காக போகிறான். அந்த செயின் மாதிரி அவன் காமிச்சிட்டு இது எப்பயுமே உன்கிட்ட நீ வச்சுட்டு இருப்ப, நீ வந்து சொன்னதெல்லாம் மறந்து போயிட்டியா, நீ அவனை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு, நீ எப்படி ஹஸ்பண்ட் இறந்து கொஞ்ச நாளே போய் மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயினுக்கு அது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு பொருள் தான். அவள் கழுத்துல இருந்து அதை எப்பயும் கழட்ட மாட்டா, ரொம்பவே ஹஸ்பண்டை லவ் பண்ணிட்டு இருந்தா. பட் இவனே அடுத்த முன்னாடிக்கு ஆசைப்பட்டுட்டு துரோகம் பண்ணுறப்ப அவையே வந்து சும்மா இருக்கணும், இதை தூக்கி குப்பையில் போடு, உன் பிரதரை செத்து போயிட்டான்றப்ப நான் இதை வச்சு என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே எங்கள் கோவமாயிட்டேக்கா. அப்போ அங்கே அதை பார்த்துட்டு அவனுக்கு ஷாக் ஆகிட்டே, நீ கண்டிப்பாக வந்துட்டு வேற ஒருத்தனை மேரேஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே மிரட்டும் போது அப்போ அங்கே அந்த சீப் சொல்கிறாரு நீ வந்துட்டு இப்போ எவ்வளோ நேரமாக பேசிகிட்டு இருப்ப, பேசினதெல்லாம் போதும், முதல் நீ கீழே இறங்கி வான்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிடுறாரு. அப்போ அங்கே நம்ம சாங்மே உள்ளே வந்துட்டு என்ட்ரி ஆகிட்டேக்கான்.
ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு அங்கே சாங்கை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. நான் அதில் ஆள் பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான், மறைச்சிட்டு நிற்கிறீங்க விலகுங்கன்னு சொல்லிட்டு அங்கே நேராக போய் அங்கே நம்ம ஹீரோயினோட கையவே பிடிச்சிட்டு அங்கே 2 பேர் ஜோடியாக நின்றதுமே அதை பார்த்து அதனின்லாக்கும் அந்த மியாவுக்கு வயிற்றுச்சலாயிட்டு இருக்கு. இவளுக்கு எப்படி வந்துட்டு இப்படி ஒரு வாழ்க்கை அமையலாம், இவ்வளோ வந்துட்டு ஒரு நல்ல ஃபேமிலியில் இப்போ மருமகளாக போவாளான்னு சொல்லிட்டு ரொம்ப வயிற்றுச்சலோடு அங்கே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே தன்னோட ஒய்ஃபை பற்றி அங்கே பெருமையாக பேசிட்டு இருக்கான். நான் வந்து இதுக்கு முன்னாடி அங்கே பேட்டிலுக்கு போனப்போ நான் இறந்து போயிட்டேனே ஏகப்பட்ட பேர் அங்கே ரூமர்ஸ் எல்லாமே கலப்புனாங்க. பட் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து எனக்கு வந்து உதவி பண்ணதுமே நம்ம வந்து சோஃபி தான் அப்படின்றத அவன் சொல்கிறான். நான் வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன், இவ்வளோ மாதிரி ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே எங்கள் சந்தோஷமாயிட்டே இருக்கான். எனக்கு இப்படி ஒரு ஒய்ஃப் கிடைக்கிறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சுருக்கணுன்னு. அப்போ அந்த சீஃப்மே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு எனக்கு இப்படி ஒரு மருமக கிடச்சிருக்கிறது எனக்கு ஹாப்பி தான் அப்படின்ற சொல்லிட்டு அவர் சந்தோஷமானதுமே அந்த மியாக்கு அதை பார்த்துட்டு வயிற்றுச்சலாகிட்டு நீங்கள் என்ன வந்து பேசிகிட்டு இருக்கீங்க, இவ வந்துட்டு கண்டிப்பாக நல்ல பொண்ணே கிடையாது, இவ கேரக்டர்லெஸ் அப்படின்றத சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இவளை பற்றி உங்களுக்கு என்ன உண்மைகள் தெரியும், இவ எங்கள் குடும்பத்தோட மருமகளாக இருந்தவ, இவ வந்து ஒரு லக் இல்லாத பர்சன், இவ எங்கே இருந்தாலுமே அங்கே வந்து விளங்காமல் போயிடும், ஹஸ்பண்ட் வந்துட்டு இறந்து போயிட்டாங்க, இப்போ யார் இவ மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் ஹஸ்பண்ட் இல்லாமல் அவங்களுமே இறந்து போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டாங்க ரொம்பவே அவருக்கு கோவமாகி போயிட்டு வாய்க்கு வந்தபடி என்ன உளறிட்டு இருக்கா. மரியாதையை போன்னு சொன்னதுமே நான் உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கேன், இவன் உண்மையில கேரக்டர் சரியில்லை, இவன் மேலே ஏகப்பட்ட பேர் பெட் எல்லாமே கட்டினாங்க, அதை வந்துட்டு என்னால் நிரூபிக்க கூட முடியும்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப இன்சல்ட் பண்ணதுமே இப்போ ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போ அங்கே அந்த சீப் வந்துட்டு நீ சொல்கிறதெல்லாம் உண்மையான்னு சொன்னதும் ஆமாம் கண்டிப்பாக இதெல்லாமே உண்மைதான்னு சொன்னதுமே அவர் கையை முறுக்கிக்கிட்டு கோவமாயிட்டு எவ்வளோ தைரியம் தான் அந்த சோஃபி எங்களை ஏமாத்திருப்பான்னு சொல்லிட்டு அங்கே மேலே போனதுமே ஹீரோயினுக்கு செத்தாடான்னு சொல்லிட்டு பார்த்தா ஓங்க அந்த மியாவை கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சங்க கீழே தள்ளிட்டு கண்ணை வச்சு ஷூட் பண்ணி கொல்ல சொல்கிறாரு. என்ன தைரியம் தான் எங்கள் வீட்டு மருமக மேலே பழைய போட்டுட்ருப்பேன், உனக்கு அவ்வளோ தைரியமாக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ அங்கே அதை பார்த்துட்டு அவங்க மதனில் பயந்து போயிட்டு ப்ளீஸ் நீங்கள் அப்படிலாம் பண்ணிடாதீங்க, ஏதோ தெரியாமல் பேசிட்டான்னு சொல்லிட்டு அங்கே மன்னிப்பு கேட்கும்போது கண்டிப்பாக நான் வந்துட்டு இப்போ மியாவை காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னா தான் வந்து இந்த சாங் ஃபேமிலி எங்கள் குடும்பத்தை எதுவும் பண்ணாது, திரும்ப வந்துட்டு எங்களுக்குன்னு எல்லாமே நல்ல விதமாக நடக்கும், இவளையுமே இந்த அங்கேருந்து விரட்டி விடுவாங்க, இவள் வேறு வழியில் நம்ம ஏன்ட்ட வந்துடுவான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிவிட்டு அவள் சொல்லிட்டு இருக்க எல்லாமே 100% உண்மைதான், என்னால் அதை நிரூபிக்க கூட முடியும், இவன் மேலே பெட் கட்டினது எல்லாமே உண்மைதான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் பொண்டாட்டி தான், பட் இருந்தாலுமே அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் அந்த மியாவை காப்பாற்றுறதுக்காக அவங்க பேசிகிட்டு இருக்கான். அப்போ அந்த ஆன்ட்டியை பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறாங்க. இப்போ உண்மையை சொல்லுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்டதுமே அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் பயமாயிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ நீ ஒன்றும் கவலைப்படாத நான் இருக்கே பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான். அப்போ அந்த ஆன்ட்டி நம்ம ஹீரோயினை பார்த்து வா பார்க்க பொண்ணு பியூட்டிஃபுல்லாக இருக்காங்களே, மாப்பிள்ளையுமே ரொம்ப நல்லா இருக்காங்க, ஜோடி பொறுத்த ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னதும் என்ன உளறிட்டு இருக்க, நீ வந்துட்டு இவ்வளோ சேல்ஸ்க்கு விட்டே இல்லை, நீ அதை சொல்லுன்னு சொன்னபோது என்ன பேசிகிட்டு இருக்க, இப்போ வரைக்கும் இந்த பொண்ணை நான் பார்த்ததே கிடையாது, ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன், இப்படிப்பட்ட பொண்ணு மட்டும் என் கையில் கிடச்சிருந்தாங்கன்னா என்னைக்கே நான் கோடீஸ்வரியா இருப்பேன்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. அதை கேட்டுட்டு அந்த ஃபூக்கு எதுவுமே புரியலை. அப்பாங்க அவங்க அப்பா சாங்கோட அப்பாவுக்கு ரொம்பவே கோவமாயிட்டு எவ்வளோ தைரியம் தான் நீ எங்கள் வீட்டு மருமக மேலே பொய்யா பழிய போட்டிருப்ப, கண்டிப்பாக நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு ரொம்பவே அங்கே வந்துட்டு கோவமாயிட்டு அங்கே வந்துட்டு பேசிட்டு இருக்காரு. அப்போங்க உடனே கண்டிப்பாக வந்து சாங் தான் வந்து இவங்களுக்கு காசு கொடுத்துருப்பாரு, அதனால தான் வந்துட்டு இவங்க இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் அப்படிலாம் கிடையாது, சாங் எதுக்காக எனக்கு காசு கொடுக்க போகிறாருன்னு சொல்லிட்டு அந்த லேடிஸ் சொல்லும்போது உங்கள் குரூப்பில் இருக்க லேடிஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னதும் அங்கே இருக்க பொண்ணுங்க எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வந்துட்டு நிற்க வச்சுட்டு இருக்காங்க. அங்கே கேர்ள்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து உங்கள் குரூப்பில் இவ இருந்தாலான்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறப்ப யாருமே வந்துட்டு இவங்க இல்லைன்னு சொல்கிறாங்க. உண்மையிலே நம்ம ஹீரோயின் இல்லை தானே. ஸோ வந்துட்டு அங்கே அவனுக்கு மூக்கருவட்டு போயிடுது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவன் மாட்டிக்கிறான். நீ என்ன தைரியம் தான் என் வீட்டு மருமக மேலே நீ பழிய போட்டிருப்ப, கண்டிப்பாக நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அரெஸ்ட் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இவன் பண்ணதுக்கு வந்துட்டு இவனை ஜெயிலில் போடணும்னு சொல்லிட்டு பேசும்போது அப்போ அங்கே நம்ம ஹீரோ நான் வந்துட்டு இன்றைக்கி மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், ஸோ வந்துட்டு உங்களை மாதிரி ஆளுங்களாம் இங்கே இருக்கிறதுக்கு நான் விரும்பலை, இவங்களை கொண்டு போய் நீங்கள் அடைச்சி வைங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அந்த மியா நீங்கள் வந்துட்டு தப்பாக நீங்கள் முடிவு பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு ஹஸ்பண்ட் இல்லாதவளை மேரேஜ் பண்ணி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அழைச்சிக்க போகிறீங்க, இவன் அன்லக்கின்னு சொல்லிட்டு பேசினதும் அப்போ ஹீரோ என் கூடி சீக்கிரம் யார் உண்மையிலே அன்லக்கின்றது உனக்கு தெரிய வரும்னு அவ சொல்கிறா. நான் வந்து எல்லாத்தையுமே ஒரு உண்மையை கண்டிப்பாக சொல்லி ஆகணும், அந்த ஃபோ பார்த்தா அவள் எங்கள் வீட்டு மருமக எங்கள் வீட்டோட தான் இருக்கணும், கண்டிப்பாக நீங்கள் மேரேஜ் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பேசும்போது ஓம் பிரதர் எப்பயோ செத்து போயிட்டான், ஸோ அந்த குடும்பத்தோட இருந்த உறவுமே அவளுக்கு முடிஞ்சு போச்சு, அவள் என்னையை தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறா, ஸோ அவள் என் கூட தான் சேர்ந்து இருக்க போகிறான்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கான். ஸோ எல்லாரும் முன்னாடி ஹீரோயினோட ஹேண்டில் வந்துட்டு அவள் கிஸ் பண்ணதுமே இவனுக்கு அதை பார்த்து
பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வயிற்றுச்சலாகி போயிட்டு, நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் ஒரு உண்மையை சொல்கிறேன், என் பிரதர் வந்துட்டு இறக்க கிடையாது, அவன் உயிரோட தான் இருக்கான் அப்படின்றத சொல்கிறான். அதை கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருக்கும் ஷாக் ஆயிடுது. என்ன புதுசாக ஏதாச்சும் கதை எழுந்துச்சுக்கியா, வாய மூடிட்டு பேசாமல் இருன்னு சொன்னதுமே அப்போ அங்கே அவன் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்து போயிட்டேன், இவ 3 months கூட சேர்ந்து ஒன்றா நைட்டை ஸ்பெண்ட் பண்ணிட்டு என்கிட்ட வேற கால் பண்ணான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் பழைய போட்டதுமே அதை கேட்டுட்டு ஆமாம்மா எனக்கு அந்த 3 பேர்த்தை பற்றி நல்லாவே தெரியும், அவங்க பூமிக்கு அடியில் தான் வந்துட்டு காத்துட்ருக்காங்க உனக்காக, இதை பண்ணவங்களுக்குமே நான் பனிஷ்மெண்ட் வந்துட்டு கொடுக்கணும் தான் காத்துட்ருக்கேன், அப்போ உனக்கு இது விஷயம் தெரியுமான்னு சொன்னதும் அவனுக்கு ரொம்ப பயமாயிடுச்சுக்கு. அவன் எந்த தப்புமே பண்ணலைன்றதுக்கு என்கிட்ட ஃபுட்டேஜ் எல்லாமே இருக்குது, நீ வந்துட்டு இப்போ என்ன வந்துட்டு சொல்ல காத்துட்ருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவனுக்கு வசமாக மாட்டிக்குவோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப பயமாயிட்டு எதுவுமே பேச முடிய மாட்டுது. சொல்கிறேன் என் பிரதர் வந்துட்டு உயிரோட இருக்கான்னு சொன்னதும் திரும்பவுமே எல்லாருக்கும் ரொம்ப ஷாக்காகி போனதுமே நம்ம ஹீரோயின் ஒருவேளை இவன் உண்மையை சொல்ல போகிறானோன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு பக்கம் நர்வஸ் ஆயிடுச்சுக்கு. பட் அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு நீ என்னத்தை பேசுகிறதுனால பார்த்து பேசு, உன் தலையில் கன்று வச்சுருக்காரு சீப், கண்டிப்பாக உன்னை போட்டு தள்ளிடுவாங்கன்னு சொல்லும்போது அவன் ரொம்ப பயந்து போயிடுறான். அப்போ அங்கே சாங் என்ன புதுசாக கதை எழுந்துட்டுருக்கா, உன் பிரதர் செத்து போயிட்டான்னு நீ தான் ஐடென்டிஃபை பண்ண, இப்போ என்ன புதுசாக வந்துட்டு கதை எழுந்துட்டு பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது அப்போ அங்கே நான் வந்துட்டு அப்படி சொன்னேன், பட் அது கன்ஃபார்மாக தெரியாது இல்லை, ஒருவேளை என் பிரதர் உயிரோடு கூட இருக்கலாம், அவன் வந்துட்டு வந்துடுறதுக்குமே சான்ஸ் இருக்குல்ல, அப்படின்னா உயிரோடு இருக்க ஒருத்தவங்களை வந்து விட்டுட்டு இப்போ வேற ஒருத்தவங்களை போய் எப்படி மேரேஜ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கேட்கும்போது பட் உன் பிரதர் உயிரோடு இல்லை, நான் மேரேஜ் பண்ணிக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டுட்ருக்கான். ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் எதுவுமே நீங்கள் பேச வேணா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே அவன்கிட்ட போயிட்டுருக்கா. சரி ஓகே, நீ இப்போ என்கிட்ட வந்து ஒரு விஷயம் சொல்லு, என் ஹஸ்பண்ட் வந்துட்டு உயிரோடு இருந்து என்ன பண்ண போகிறான், அவனே திரும்ப என் முன்னாடி வந்தாலுமே நான் அவனை ஏற்றுக்க போகிறது கிடையாது, ஏன்னா அவன் வந்து ஒரு உதவாக்கற கட்டின பொண்டாட்டியை காப்பாற்றுறதுக்கு வழி இல்லாமல் இருந்தவேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டுருக்கா. அவனை மாதிரி ஒரு ஹஸ்பண்டுக்கு எனக்கு தேவை கிடையாது, அவனை வழியை வந்தாலுமே நான் அவனுக்கு கண்டிப்பாக டைவர்ஸ் கொடுத்துருவேன்னு அவள் சொல்கிறா. நீ வந்துட்டு இதுக்கப்புறம் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணாமல் நீ அமைதியாக வந்துட்டு இருந்தேன்னா அது உனக்கு நல்லது, இல்லைனா நீ வந்துட்டு ப்ராப்ளம் பண்ணுறேன்னா பேசாமல் இங்கேருந்து போயிருன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப இன்சல்ட் பண்ணிவிட்டு அங்கே நம்ம ஹீரோட்ட போய் இந்த மாதிரி வெட்டி பேச்சுக்கெல்லாம் டைம் கொடுத்துட்டு நம்ம நேரத்தை வேஸ்ட் ஆக்க வேணாம், நம்ம 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்கலான்னு அவள் சொல்கிறா. ஸோ அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அங்கே வந்துட்டு மேரேஜ்மே நடந்துருது. வந்துட்டு அங்கே ட்ரிங்க் பண்ண அந்த டீ எல்லாமே சர்வ் பண்ணிட்டுருக்கா. ஸோ வந்துட்டு முறைப்படி எல்லா ஃபார்முலாட்டியுமே முடிஞ்சதுமே ஹீரோவுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு ஹீரோயின் அங்கே தூக்கிட்டு போகும்போது அவள் காலில் இருக்க ஒரு செப்பல் கீழே கலண்டு விழுங்கும்போது நேராக வந்துட்டு அந்த பூக்கு நேராக தான் விழுந்துட்டுருக்கு. நைட்டில் காமிக்கிறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நான் அவன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும்னு சொன்னதும் எதுவுமே நீ வந்துட்டு சொல்லணும்னு அவசியம் கிடையாது, எல்லாமே எனக்கு தெரியும்னு சொன்னதும் நீங்கள் எனக்கு இன்றைக்கி ரொம்பவே பாதுகாப்பு கொடுத்தீங்க, அதுக்கு ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டேக்கா, அது என்னோட கடமை நான் சொல்கிறான். தான் உன்னோட ஹஸ்பண்டுன்னு எனக்கு தெரியும், அவன் உயிரோட தான் இருக்கான்னு சொன்னதுமே அதை கேட்டு அவள் ஷாக்காகி போயிட்டு அப்புறம் எப்படி நீங்கள் என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க, நீங்கள் வந்துட்டு அப்புறம் ஏன் அவனை பனிஷ் பண்ணலைன்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, ஏன்னா வந்து ஷென் வந்து ரொம்ப நல்ல மனுஷன், அவன் வந்து இறந்து போயிட்டான், அவன் என்னோட டீமில் தான் இருந்தான், அவன் இறந்து போனதை வந்துட்டு எனக்கு நல்லாவே தெரியும், பட் வந்துட்டு இவன் வேணுக்குனே தன்னை வந்து ஷென்னு சொல்லிட்டு அங்கே அவனை வந்து ஃபோன் சொல்லிட்டு அவன் அங்கே வந்துட்டு சொல்லும் போதே இவன் பெரிய ஃப்ராடுன்றது எனக்கு புரிஞ்சுக்கிருச்சு. ஸோ வந்து எனக்கு வந்து நீ தேவைப்பட்ட, நான் வந்து உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டுருக்கேன், ஸோ நான் எப்படி வந்து உன்னை திரும்ப என் லைஃப்லேருந்து இழக்க முடியும், அதனால் நானுமே அவன் இஷ்டத்துக்கு விட்டுட்டேன்னு அவன் சொல்கிறான். அதை கேட்டுட்டு ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு உங்களுக்கு எப்படி என்ன தெரியும்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஃபாஸ்ட்டு ஒரு விஷயத்தை காமிக்கிறாங்க. சின்ன பிள்ளையில அங்கே ரொம்பவே வந்துட்டு அவன் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் தான் அவனுக்காக சாக்லேட்டாமே கொடுத்துட்டு அவனை கேர் பண்ணியிருக்கா. எதுக்காக நீ இப்படி இருக்கா, உன் வீட்டுக்கு போலையான்னு சொன்னதோ என்னோட அப்பா வந்து ஜெயிலில் இருக்காங்க, எனக்கு கவனிச்சுக்க ஆளுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கவலைப்பட்டிருக்கா. நீ எதை பற்றியும் கவலைப்படாத, உனக்கு எப்போ பாதுகாப்பு தேவைப்படுதோ அப்போல்லாமே நான் வந்து உனக்காக ஹெல்ப் பண்ணுவேன், நான் எப்பயுமே உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்க பேசியிருந்திருக்கா. அப்போ இருந்து பிங்கி ப்ராமிஸ்லாம் பண்ணி கொடுத்துருந்துருக்கா. அப்போ இருந்தே நம்ம ஹீரோக்கு அவன் மேலே லவ் இருந்திருக்கு. எங்கள் அப்பாவுமே அப்போ அங்கே ஜெயிலேருந்து வந்துட்டாரு, நானுமே கண்டிப்பாக ஆர்மியில் பெரிய ஆள் ஆகணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி உனக்காகவே இவ்வளோ பெரிய பொசிஷனுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு பேசிகிட்டு இருக்கான். உன்னை நான் என்னோட லைஃப்பில் வந்துட்டு இழக்க விரும்பலை அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட ரொம்பவே ஹாப்பியாகிட்டு அங்கே வந்துட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்கான். வீட்டில் உட்காந்து பயங்கரமாக இவன் தண்ணியை போட்டுட்டு கவலையாயிட்டு இருக்கும்போது அப்போ அவங்க அம்மா இவ வந்துட்டு இந்த குடும்பத்துக்கே வந்து உருப்படாமல் இருக்கான்னு சொல்லி தானே இவளை நான் விரட்டி விட்டேன், பட் வந்துட்டு இப்படி வந்து நடந்திருக்கு, அவளுக்கு எப்படி சாங் ஃபேமிலியில் போய் இடம் கிடைக்கலான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வைத்தச்சலாயிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அந்த மியா வந்து நீங்கள் அடுத்தவளுக்காக இவ்வளோ தூரத்துக்கு தண்ணியை போட்டுட்டு
இருப்பீங்களா? ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணதுமே அவன் கோவமாயிட்டு கன்னத்தில் அடிச்சு அங்கே தள்ளி விட்றான். இப்போ அதை பார்த்துட்டு நீங்கள் எப்படி வந்துட்டு வேற ஒருத்திக்காக என்ன வந்து இந்த மாதிரி வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவமாகும் போது அப்போ அவங்க அம்மா, நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? நான் வந்து இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டு அவளை பிளான் பண்ணி இந்த வீட்டை விட்டு துரத்துனது எதுக்காக? எல்லாமே வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்மளோட வீட்டில் இருக்கணுன்றதுக்காக தானே. எனக்கு சுத்தமாக வந்துட்டு அவளோட ஹஸ்பண்டை பிடிக்காது. நான் தான் வந்து அவனை வந்து பிளான் பண்ணி சாவடிச்சேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ரொம்பவே வந்து ஷாக்காகி போயிட்டு, என்ன சொல்லிட்டு இருக்கீங்க என் பிரதர், நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க வந்துட்டு, ஆமாம் நான் வந்து உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு வந்து அவன் அடாப்டட் பர்சன் தான், பார்க்குறதுக்கு என்னமோ ஒன்றை மாதிரி இருப்பான். பட் வந்துட்டு அவன் வந்து இந்த வீட்டில் வந்து எனக்கு இருக்கிறது சுத்தமாக பிடிக்கல, சொத்துமே அவனுக்கு போகக்கூடாதுன்றதுக்காக தான் நான் வந்துட்டு இதெல்லாம் பண்ணேன் அப்படின்றதா சொல்கிறாங்க. அதையுமே மாற்றி வச்சிட்டேன், அதனால தான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிட்டு, நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? அவர் வந்து என்கிட்ட ஆல்ரெடி பிஸ்டலை மாற்றி கொடுத்துட்டாரு. நான் உண்மையிலே வந்துட்டு உங்கள் பையன் கிடையாது, நான் தான் நீங்கள் கொலை பண்ணது உங்களோட பயாலஜிக்கல் பையனை தான் சொன்னதும் அதை கேட்டுட்டு அந்த லேடிக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அந்த மியாக்கா, ஐயோ கடவுளை, என் ஹஸ்பண்ட் செத்து போயிட்டாரான்னு சொல்லிட்டு அவளுக்கு வேற ஒரு பக்கம் ஷாக்காயிட்டு இருக்கு. அப்போ அவன் அவங்க அம்மா கழுத்தை பிடிச்சவங்க நெரிச்சிட்டு இருக்கான். நீ என்னையவே கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்கியா, நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். பட் இருந்தாலும் கோவமாயிட்டு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அம்மை கூப்பிட்டு, இந்த லேடியை கொண்டு போய் அங்கே மிலிட்ரி ஆஃபீஸில் அடைச்சி வைங்க, என்னோட பெர்மிஷன் இல்லாமல் யாருமே மீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். உண்மையிலே என்னோட ஹஸ்பண்ட் செத்து போயிட்டாரான்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் என் பிரதர் இறந்து போயிட்டாரு, நான் வந்து நீங்கள் கன்சீவாக இருக்கீங்கன்றதுக்காக உங்களை காப்பாற்றுறதுக்காக தான் இவ்வளோ தூரத்துக்கு ட்ராமா பண்ணிட்டு இருந்தேன், இதுக்கப்புறமே என்னால் கண்டினியூ பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் அங்கே இருந்து போகும்போது அவங்க ஃப்ரெண்டு வந்துடுறான். விட்டு வெளியே போகக்கூடாது, மிலிட்ரியோட டிசிஷன், ஸோ நீ மீறினா கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு சொன்னதும் அவன் பேச்சை கேட்காம அங்கே போக ட்ரை பண்ணதுமே அவனையுமே பிடிச்சவங்க உள்ளே போடுங்கன்னு சொல்லிடுறாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு அங்கே மியாட்ட, உனக்கு இப்போ உண்மை தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்னு சொன்னதும், ஆமாம் தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னதுமே, நீ வந்துட்டு உன் ஹஸ்பண்டை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக வேறு வழியே கிடையாது, அவர் வரப்போகிறது கிடையாது, நீ பேபி வேணான்னா பேசாமல் ஹாஸ்பிட்டலில் போய் அபார்ஷன் பண்ணிடுன்னு சொல்லிட்டு போனதும் அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு, கண்டிப்பாக இந்த பேபியை நான் உலகத்துக்கு கொண்டு வந்து ஆவேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம ஹீரோயின் அவங்க ஃபாதர் இன் லாக்கு அங்கே டீ எல்லாமே சர்வ் பண்ணிட்டு இருக்கா. அவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காரு. இப்போ உண்மையிலேயே வந்துட்டு நீ ரொம்ப நல்ல பொண்ணுமான்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது, நான் தான் உண்மையிலேயே லக்கியான பர்சன், ஏன்னா உங்களை மாதிரி வந்துட்டு ஒரு ஃபாதர் இன் லா கிடச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே அங்கே சந்தோஷமாயிட்டு இருக்கு. நம்ம சாங் வந்ததுமே பார்த்தையில என் மருமக எவ்வளோ ஸ்பீடாக எழுந்திரிச்சு வந்துட்டானே, பட் நீ பாரு சோம்பேறி பையில எப்படி வந்துருச்சுக்கன்னு சொல்கிறாரு. அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட, பரவாயில்லையப்பா வந்ததுமே வந்து ஃபாதர் இன் லாவும் மருமகளுமே சேர்ந்து ஒன்றா வந்து பேசிகிட்டு இருக்கீங்க, நல்லா வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். ஸோ அப்போ அங்கே அந்த சோல்ஜர் ஓடி வந்து, பாஸ் இப்படி வந்து ஜெயிலேருந்து தப்பிச்சிட்டாருன்றத சொன்னதும் அவங்க 3 பேத்துக்குமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. நான் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுமே, நான் வந்துட்டு உங்களுக்காக வெஜிடபிள்ஸ்லாம் போய் வந்து மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு என்ன பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவனுக்குமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. என்னோட ஒய்ஃப் வந்துட்டு எவ்வளோ வந்து நல்லவளாக இருக்கா, என்னை எவ்வளோ தூரத்துக்கு கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு நம்ம ஹீரோயினுக்கு கிஸ் கொடுத்துட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். அவளுமே அங்கே வந்துட்டு வெஜிடபிளாம் பை பண்ண போனதுமே இவனை பார்த்தா அங்கே வந்து மாறு வேஷத்தில் வந்து நின்றுட்டுருக்கான். அந்த பென்டென்ட்டை கையில் வச்சுட்டு, கண்டிப்பாக என் பொண்டாட்டியை திரும்ப நான் கொண்டு வந்துடுவேன்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட பேசுறதுக்காக அவன் சுற்றிட்டு இருக்கான். இவன் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வரும்போது எப்படியும் அவளை பிடிச்சி தனியாக இழுத்துட்டு, நான் தான் உன்னோட ஹஸ்பண்ட், ப்ளீஸ் நீ வந்துட்டு புரிஞ்சுக்கோ, நான் செத்து போலன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது ஹீரோயின், நீ எதை பற்றி நீ பேசிகிட்டு இருக்க, தெரிஞ்ச விஷயத்தை தெரிஞ்சு நான் என்ன பண்ண போகிறேன்னு சொன்னதும், அப்போ உனக்கு என்ன தைரியம் இருக்குது, நான் வந்து உயிரோடு இருக்கும்போது நீ வந்து வேற ஒருத்தனை போய் மேரேஜ் பண்ணுவான்னு சொன்னதும், இதை கேட்குறதுக்கு உனக்கு தகுதி இருக்கா, கட்டின பொண்டாட்டியை காப்பாற்றுறதை விட்டுட்டு அண்ணன் பொண்டாட்டியோட பின்னாடி சுத்தினவே தானே நீன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுட்டு அவள் அடித்து அவமானப்படுத்திடுறா. அதை கேட்டுட்டு, நான் என் பிரதர் சாகும்போது அவருக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன் நல்லபடியாக பார்த்துக்கிறேன்னு, அதுக்காக தான் நான் வந்துட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன், ப்ளீஸ் நீ புரிஞ்சுக்கோ, நான் வந்துட்டு இப்போ ஒன்று ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், ப்ளீஸ் என் கூட நீ சேர்ந்து வந்துருன்னு சொன்னதும், உனக்கு எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே கிடையாது, நீ என்கிட்ட சீட் பண்ணாமல் அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கணும்னு சொல்லியிருந்தாலே 2 பேரும் சேர்ந்து பார்த்துக்கலாம், பட் நீ உங்கள் பிரதராக மாதிரி அவங்க கூட சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணிவிட்டு எல்லா வேலையும் பண்ணிவிட்டு இப்போ என்னமோ நான் வந்து அவங்களுக்காக தான் பண்ணேன் நீ பேசினேன்னா நான் இதை நம்பிட்டு இருப்பேனா, அதுக்கு மேலே நான் இப்போ வந்து சாங்கை மேரேஜ் பண்ணிட்டேன், நான் அவரோட பொண்டாட்டி, உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமே கிடையாது, என் கழுத்தில் பார்த்தீங்கன்னா லவ் பைட்ஸ் மார்க் எல்லாமே 2 பேருமே சேர்ந்து நேற்று நைட்டையும் ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணிட்டோம், நான் இதுக்கப்புறம் அவருக்கு தான் சொந்தம், நீ மரியாதை என்கிட்ட விலகி ஏறு, நீ டிசர்வே கிடையாது எனக்குன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறா.
அப்போங்க நம்ம ஹீரோயின்ட்ட நீடன் பண்ணிட்டு அவன் எவ்வளோ பேசி பார்க்குறான். பட் அவள் ஒத்துக்க மாட்டான்னு சொன்னதும் அவங்க மயக்க மருந்தை வச்சு அவளங்க வந்துட்டு மயக்கமாக்கி கிட்னாப் பண்ணிடுறான். ஹீரோயின் இப்படி காணோன்னு சொல்லிட்டாங்க. நம்ம சாங்கும் எல்லாருமே சேர்ந்து அங்கே தேடிட்டு இருந்தா இவங்க கேப் எல்லாமே போட்டுட்டு அங்கே ஒரு தள்ளு வண்டியில் வச்சு அவளங்க மூடி அங்கே தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். ஸோ அப்போ அங்கே பக்கத்துலேயே வந்துட்டு போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. அங்கே செக் பண்ணி பார்க்கலான்னு சொன்னால் அதுக்குள்ளே அங்கே சோல்ஜர் வந்து அந்த சைடில் வந்துட்டு இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் அவங்க கவனம் அந்த பக்கம் போய் அந்த சைடில் தேடுறதுக்காக போயிடுறாங்க. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி இவங்க வந்துட்டு கிட்னாப் பண்ணி கூட்டிகிட்டு போகும்போது ஹீரோயின் மனசில் எங்கே யோசிக்கிறா, சாங் நீங்கள் இல்லாமல் நான் என்னால் இருக்க முடியாது, தயவு செஞ்சு என்னை காப்பாற்றிடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அங்கே வந்து இப்படியே கேப் போட்ட ஒரு பர்சன் தான் கிட்னாப் பண்ணியிருக்கான்னு எல்லா விஷயத்தையும் எங்கள் கண்டுபிடிச்சி சொன்னதுமே என்னோட பக்கத்தில் தான் நான் அவன் பாஸ் பண்ணி போயிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. கண்டிப்பாக அவனை சும்மா மட்டும் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே அவனை தேட ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு பாதையை மட்டும் அடைச்சி வச்சுருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தா சரி வாங்க நம்ம போய் வந்துட்டு ஏதாச்சும் ட்ரிங்க் பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போகும்போது இப்போ யாருமே அந்த இடத்துல இல்லை, நம்ம இதை மட்டும் தாண்டிட்டோன்னா நம்ம இந்த ஊரை விட்டு போயிடலாம், யாரும் நம்மளை பிரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு இருக்கான். ஸோ அதை கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சுக்கு. பட் கரெக்டாக அப்போ மியா வந்து அவன் தலையில் இருக்க கேப்பை எடுத்துட்டு நீ இப்போ எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டுருக்க, உன் பிரதர் தான் இறந்து போயிட்டாரு, உன் ஒய்ஃபையும் சாங்கை மேரேஜ் பண்ணிட்டாங்க, நீ வந்துட்டு உன் பிரதரோட குழந்தைக்காக வாய்ப்பு கொடுக்கலாம்ல, நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கோ, இந்த குழந்தைக்கு ஒரு அப்பா தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு பேசினதுமே நீ என்ன பேசிட்டு இருக்க, நீ என்னோட சிஸ்டர் தான், நான் கண்டிப்பாக உன் கூட சேர்ந்து மேரேஜ்லாம் பண்ணிக்க மாட்டேன், என் பிரதர் சொன்னான் தான் நான் இவ்வளோ நாளாக உனக்காக பாதுகாப்பு கொடுத்துட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு பேசிட்டு அங்கே வந்துட்டு நான் கிளம்பி போகணும் என்னை விடுன்னு சொல்லும்போது இங்கே நீ வந்து வண்டியில் என்னத்தை வச்சுருக்க, என்னமோ அசைகிற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோயின் இருக்கிறத பார்த்துட்டு நீ சாங்கோட ஒய்ஃபை கிட்னாப் பண்ணியிருக்கியா, இதனால் எவ்வளோ பிரச்சனை வரும் தெரியுமா, வந்துட்டு நீ விட்டுட்டு வா நம்ம மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொன்னதும் அவன் பிடிச்சவங்க தள்ளி விட்டதுமே அவள் வயிற்றுல பயங்கரமாக பெயின் ஆயிடுச்சுக்கு, ப்ளீஸ் என்னை காப்பாற்று, இது அண்ணனோட குழந்தை, நீ வந்துட்டு கொலை பண்ணிடுறான்னு சொன்னாலுமே அவள் எதை பற்றியும் கண்டுக்கலை, எனக்கு என் பொண்டாட்டி தான் முக்கியம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கூப்பிட்டு போகும்போது இப்போ ஹீரோயின் நீ எப்படி பண்ணிட்டு இருக்க, நீ அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போன்னு சொன்னாலுமே கேட்க மாட்டான். பட் அங்கே சாங்கோட கார் வந்துடுது. கரெக்டாக அங்கே வந்துட்டு அவனை பிடிச்சி அடிச்சு போட்டுட்டு நம்ம ஹீரோயினை காப்பாற்றிடுறாங்க. இப்போ ஹீரோயின் தயவு செஞ்சு நீங்கள் ஃபர்ஸ்ட் அங்கே மியாவை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேருங்க, ரெண்டு உயிரோட விளையாடக்கூடாதுன்னு சொன்னதுமே அங்கே அவங்க ஆளுங்களை வச்சு அவளையுமே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக சொல்லிடுறாங்க. ஹீரோ பயங்கரமாக கோவமாயிட்டவனை போட்டு அடி வெளுத்துச்சேக்கான். என்ன தைரியம் தான் நீ என் பொண்டாட்டி மேலே கையை ஓப்பன் செய்யிட்டு. இப்போ ஹீரோயின் தயவு செஞ்சு உங்கள் கையை வந்துட்டு இப்படிலாம் அடித்து வந்து வழியாக்காதீங்க, நீங்கள் வந்து எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வந்து ரொம்பவே எங்கள் பாசமாக பேசினதுமே அதை பார்த்துட்டு அந்த நீ வந்து அப்படின்னா என்ன நீ பண்ணிட்டுருக்க, என்னை வந்து வேணா நீ விட போகிறையா, உனக்கு என் மேலே லவ் இல்லையா, என்னை விட்டுட்டு வேற ஒருத்தனை நீ லவ் பண்ணுவியான்னு சொன்னதும் எனக்கு என்ன சோகாசம் இருக்குது, எனக்கு நீ தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே ஹீரோ கூட சேர்ந்து அவள் போயிடுறா. அதை பார்த்துட்டு அவன் பயங்கரமாக ஃபீல் பண்ணி கத்தி அழுதுச்சிருக்கான். ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டு அவன் கையில் மெடிசன்லாம் போட்டுட்டு அவனை கேர் பண்ணிட்டு இருக்கா. ரொம்பவே அங்கே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கான் அவன். அப்போ ஹீரோயின் திரும்ப என்னோட லைஃப்பை காப்பாற்றினதுக்கு நான் தான் உங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும், அங்கே ரொம்பவே தேங்க்யூன்னு சொன்னதுமே பட் நான் வந்துட்டு உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன், நான் உன்னை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சுலன்னு சொன்னதும் ஹீரோயினுமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அவன் என்னை எப்படியோ வந்துட்டு கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிட்டான்னா நான் எப்படியோ உங்களை திரும்ப பார்க்க முடியும்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து போயிட்டேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கவலைப்படுறா. ஸோ அப்பாங்க நீ வந்துட்டு எதை பற்றியே கவலைப்படாத, இதுக்கப்புறம் அந்த மாதிரி நடக்காதுன்னு நம்ம ஹீரோவில் சமாதானப்படுத்தும் போது நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் தன்னோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் கன்ஃபஸ் பண்ணதுமே அதை கேட்டுட்டாங்க. அவனுக்குமே ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சுக்கு. அதுக்கப்புறம் நான் பேட்டில் வந்துட்டு பண்ண போகணும், இப்போ வந்து ஒரு போர் வந்துருச்சுன்றத சொன்னதும் அவளுக்கு அதை கேட்டுட்டு ரொம்பவே எமோஷன் ஆகிட்டுருக்கு. பட் கண்ட்ரிக்காக நம்ம வந்து லைஃப்பை வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு அதுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே டிசைட் பண்ணிடுறா. நீங்கள் கண்டிப்பாக போகணுன்னு சொல்லிட்டு அவங்க ஹக் பண்ணிவிட்டு நான் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்கிறா. நெக்ஸ்ட் டைமுமே அவனை வழி அனுப்பும் போதுமே அவன் ரொம்பவே அங்கே வந்துட்டு எமோஷனல் ஆகிட்டு அங்கே ஃபீல் பண்ணிவிட்டு அவனை வழி அனுப்பி வைக்கும்போது நீ எனக்காக வெயிட் பண்ணுவீலன்னு சொன்னதும் கண்டிப்பாக எத்தனை வருஷம் ஆனாலும் உங்களுக்காக நான் வெயிட் பண்ணுவேன்னு அவள் சொல்கிறா. ஸோ அங்கே போகும்போது மியாக பின்னாடியே ஓடி வந்துட்டு அவட்ட அங்கே பேச ட்ரை பண்ணிச்சேக்கா. ஸோ அங்கே நம்ம ஹீரோயின்ட்டு அவங்க சாரி கேட்குறா, நான் வந்து எதோ வந்து வாய்க்கு வந்தபடி உன்னை தப்பாக பேசி மனசை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன், இப்போ என் குழந்தையுமே இந்த உலகத்தில் இல்லை, நீ தான் என்னை காப்பாற்றினன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், அதுக்கு ரொம்பவே தேங்க்யூன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியுமே நம்ம அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் இதெல்லாம் நீ வேணுக்குன்னு பண்ணலை இல்லை, மதனின்லா பேச்சை கேட்டுட்டு இந்த மாதிரி பண்ணிட்ட, உன்னோட ஹஸ்பண்ட் உயிரோடு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு அதை பற்றி எதுவும் கவலை கிடையாதுன்னு அவள் சொல்கிறா. அப்போ வந்துட்டு இந்த லெட்டர் உன்கிட்ட கொடுக்க சொன்னான்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது இப்போ நான் வந்துட்டு ஏகப்பட்ட லைஃப்பில் தப்பு பண்ணிட்டேன், கண்டிப்பாக வந்துட்டு இதுக்கப்புறம் அந்த தப்பை நான் சரி பண்ண முடியாது, பட் இருந்தாலும் என்னோடய லைஃப்பை என் நாட்டுக்காக நான் தியாகம் பண்ண போகிறேன், நானுமே பேட்டிலுக்காக போக போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க லெட்டர் எல்லாமே எழுதி கொடுத்துட்டு யூனிஃபார்ம் போட்டுட்டு அவனுமே அங்கே வந்து போருக்காக கிளம்பியிருக்கான். ஆஃப்டர் 1 இயர் காமிக்க
காமிக்கிறாங்க. ஒரு குட்டி பையன் அங்கே வந்து பேப்பர் எல்லாமே கொண்டுட்டு வந்துட்டு இருக்கான். எல்லாத்தையுமே காமிச்சிட்டு இப்படி நம்ம கண்ட்ரி வின் பண்ணிருச்சு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவுமே ஃபைனலாக ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக வந்ததுமே அவள் ரொம்பவே வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டு எமோஷனல் ஆகிட்டு அவனை வந்து ஹக் பண்ணிக்கிறா. அப்போ அவன் நான் உன்ட்ட என்ன ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன், கண்டிப்பாக உன்னை வந்து நான் திரும்ப மீட் பண்ணுவேன்னு சொன்னேன்ல, என்னோட ப்ராமிஸை நான் வந்து காப்பாற்றிட்டேன் பார்த்தியான்னு சொன்னதுமே ஹீரோயின்மே ரொம்பவே வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டு தேங்க்யூ சொல்லிட்டு அவனை ரொம்ப லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு அவங்க ஹஸ்பண்ட் துரோகம் பண்ணாலுமே அவளை லவ் பண்ணுற ஒரு உண்மையான பர்சன் கிடைச்ச வாசி அவள் லைஃப் ரொம்பவே சேஃப்டியாக ரொம்ப சந்தோஷமாக அமைஞ்சிருது. உங்களுக்கு இந்த மூவி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.